எதிரிக்கு யாருக்கா சாபம் நீங்கள் வந்து தப்பே பண்ணல, எதிரிக்கு ஏதாவது சாபகமாக கொடுக்கணும்னா இந்த மந்திரம் சொல்லி கொடுத்துடலாம். நீங்கள் என்ன சாபம் கொடுத்தலாம் அப்படியே நடக்கும். அதுக்காக சாபகமாக கொடுத்துறாதீங்க. ரெண்டாவது, விஸ்வாமித்திர ரிஷியோட அனுகிரகம் கிடைக்கும். குறி சொல்கிறதுக்கு, வாக்குப்பளிதம் உண்டாகிறதுக்கு, ஞானம் கிடைக்கிறதுக்கு, மந்திர வித்தைகளை வந்து பெரிய அளவில் வரத்துக்கு, மந்திர ஞானம் கிடைக்கிறதுக்கு உண்டான முறை இது. இதுவும் ஒரு மந்திரம் சொன்ன ஒரு 3 நாள்லேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மந்திரம் ஜபம் பண்ணி யாரை நீங்கள் திட்டினாலும் சரி, இல்லை சாபம் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் நல்லா இருக்குமான்னு சொன்னாலும் சரி, அவ்வளோதான் உருப்படாமல் போயிடுவான், பிடிக்காதவனை பார்த்து. அதனால் யாருக்கும் அது மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா சாபம் கொடுத்தாலும் உங்கள் பவர் குறையும். அந்த சாபத்தால் அவன் கஷ்டப்பட்டாலும் அதுக்கான கர்மாவும் உங்களுக்கு வரும். அதனால் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கலாம் சாபத்தை. இந்த நாட்டுக்கு எவனாவது துரோகம் பண்ணுறான், இல்லை ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு, இப்போ இந்த யானையெல்லாம் தீ வச்சு எரிக்கிறாங்க, விலங்குகள்லாம் நாயெல்லாம் கொள்கிறாங்க, இவன் நிறைய அநியாயம் பண்ணுறவங்க, ரவுடிங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் சொல்லி சாபம் விட்டுடலாம். சாவுங்கடான்னு சாவ விடுங்க, சாவட்டும், வராது. நல்லவங்களுக்கு தான் பண்ணக்கூடாது. நல்ல குடும்பத்தை கெடுக்கிறவங்களுக்கு, உங்களோட எதிரிகளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடாது. நம்ம கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடாது. அமைதியாக நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பண்ணணும். குருஜி, நிதானமாக படித்து நிதானமாக எதிரிக்கு சொல்லலாமா குருஜி? எதிரி எதுக்கு ஏன் எதிரி நல்லா இருக்கக்கூடாதா? சாபம் விடுறீங்களா? யார் அது? வேணா குருஜி, இருந்தால் ரொம்ப தொல்லை பண்ணினேங்கிறாங்க குருஜி. இருந்தால் ரொம்ப தொல்லை பண்ணினேங்கிறாங்க. தொல்லை பண்ண அதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. அவன் சாபம் விட்டு தான் நீங்கள் வந்து அவன் இதை மாற்றணுமா? இல்லை குருஜி, வேற எதாவது பண்ணலான்னு பார்த்தா இதை பண்ண நிறைய எதிரிகள் சத்துருக்களுக்கு அடக்கிறதுக்கு நிறைய முறைகள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை தான் பண்ணுமா என்ன?